பெருகும், உன் ஆடு மாடுகள் பெருகும், உன் ஐஸ்வர்யம் பெருகும், உன் சரீரம் பெருகும், ஊழியம் பெருகும், விசுவாச மக்கள் பெருகுவாங்க. ஐஸ்வர்யத்துல பெருகுவ, அபிஷேகத்துல பெருகுவ, அபிஷேகத்துல பெருவ, பரிசுத்த ஆவியில பெருகுவ. இது உனக்கு பெருக்கத்தின் ஆண்டு. கர்த்தருடைய கிருபை, நீ ஆசீர்வாதமா இரு. உனக்கு பெருக்கத்தின் ஆண்டு, உனக்கு பெருக்கத்தின் ஆண்டு. நீ ஆசீர்வாதமா இருப்ப. தேவ சமூகத்துல வாசிங்க. அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இங்கதான் கர்த்தர் ஒரு செக் வைக்கிறாரு, ஒரு செக் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாருன்னா, உனக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியத்தை பாரு. அப்பா உன்னை என்னை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொண்ட பிற்பாடு, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபி